ஜோதிடம் பத்தி புரிதலுக்காக இந்த வீடியோ பேச போறோம். ஸோ ஜோதிடம் அப்படிங்கும்போது தனிநபருக்காக தான் மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்குதா, இல்ல எப்போ நல்ல டைம் வரும், இவங்க எப்போ வந்து டவுன்ஃபால் ஆகுது, ஆமா, எந்த நேரத்தில் தொழில் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். உலக ஜோதிடம் சில பேர் பார்க்குறாங்க. இப்போ கூட இந்த ஃபிளைட் கிராஷ் ஆனது, ஸோ அதை வச்சுலாம் இப்போ டைம் யூட்டிலைஸ் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜோதிடம் கம்மிங் ஃபியூச்சர், ஸோ ஃபியூச்சர்ல இந்த ஜோதிடம் எந்த மாதிரி பரிமாணங்கள் வரப்போகுது, எந்த பரிமாணங்கள்லாம் நடக்க போகுது, எந்த மாதிரி எவால்வெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இது நானுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமா இந்த கோவிட் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பார்க்குற டைம்ல மட்டும்தான் இந்த மஞ்சப்பை எடுப்பாங்க. மணமகன் மணமகள் அப்படிங்கிற 2 ஜாதகத்தை எடுத்து இந்த கல்யாணம் மேட்சிங் இருக்கா, இந்த திருமணம் மேட்சிங் இருக்கா, திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னு ராசி நட்சத்திரம் அப்படி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ கடந்த 2010-11 பார்த்தீங்கன்னா மற்ற முக்கியமான விஷயங்கள், கல்யாணம் தாண்டின விஷயங்கள் என்ன, ஒரு வியாபாரம், வேலை, உடம்பு உபாதைகள் எப்போ சரியாகும், வெளிநாட்டுக்கு போகும், வெளிநாடு, நல்ல வேலை வாய்ப்பு, உடல் விஷயங்கள், மன விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேபி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா குரோத்னாலேயோ யூடியூப் அது மாதிரி விஷயங்களாகவும் ஒரு தாக்கங்கள் இருக்கலாம். இப்போ என்னன்னா இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இப்போ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கு. நாட் ஓன்லி த டைம் இஸ் லாஸ்ட், சமயம் மட்டும் விரயம் ஆகுறது இல்லை, பொருளும் சேர்ந்து விரயமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தப்பான ஒரு டொமைனில் போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து சனி வந்து நல்லா இல்லை உங்கள் ஜாதகத்தில், ஆனால் நீங்கள் கல் மண் அந்த சனியின் காரத்துவங்களாகிய விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு தொழில் அமைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது வராது, சரியாக வராது. ஸோ அதனால அது போட்ட பணத்தை போட்டு அந்த லாபத்தை எடுக்க முடியாமல் நஷ்டப்பட்டு பேங்க்குக்கு வட்டி கட்டி அட்வான்ஸ் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸை இழந்து போட்ட வாடகைகளை இழந்து பொருட்களை இழந்து அப்புறம் ஒரு பொருளை வாங்கிட்டு அப்புறம் வேண்டான்னு விற்றீங்கன்னா அது பாதி ரேட்டு கூட போகாது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் முடிவெடுக்கிறது உள்ளே போகிறது ஈஸி, ஆனால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தொழிலுக்குள்ளே போய்க்கலாம், ஒரு ஆர்வத்தில் போயிடுவீங்க, ஆனால் அது சரி வரல, அது எக்ஸிட் ஆகணுங்கிறது அவ்வளோ ஈஸி நினைக்கிறீங்களா? பொருளை விற்கணும், பில்லெல்லாம் கலெக்ஷன் வாங்கணும், வராத கடனை பிடிக்கணும், நஷ்டத்தை ஈடுகட்டணும், இதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ 10 வருஷம் அதிகமான பொருள் விஷயங்கள், பொருளோட வேல்யூ அதிகமாகுது, லேண்டோட வேல்யூ அதிகமாகுது, பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுங்கிறப்போ வரும்பொழுது ஒரு முடிவும் சரியான முடிவான்னு பார்த்து எடுக்கிற மனநிலை வந்து மக்கள்கிட்ட பிரபலமாக வந்துட்டு இருக்கு. அதனால தான் அஸ்ட்ராலஜி ரொம்ப க்ரோ ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜி பூமியில் தான் இருக்கு.